மக்களே வணக்கம். நீங்க பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஏசிஎஸ் கிளாசிக் அண்ட் கோஸ்ட் ஆஃப் சுஷிமா ஒரு கேம் மட்டும் கிடையாது, அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1200 ஜப்பான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றத உங்களால இந்த கேம் விளையாடும் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளவு ஒரு அட்டகாசமான அழகான ஓப்பன் வேர்ல்ட் இந்த கேம் குள்ள கொடுத்திருப்பாங்க. அண்ட் சாமுராய்க்கான தரமான ஸ்டோரியும் காம்பேட் சிஸ்டமும் இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். இது கூடவே விஷுவலாவும் சினிமாட்டோகிராஃபிலையும் தூக்கி சொருனால தான் கிட்டத்தட்ட 40 மணி நேரம் வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த கேம் கொடுத்துரும். இப்படி ஒரு கேமுக்கு சீக்குவலா வரதுதான் நம்ம கோஸ்ட் ஆஃப் யோட்டை. கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவோட இந்த கேம் பல மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் இந்த கேமுக்கான ஹைப் ஆறி போய் தான் இருக்கு. அதுக்கான காரணம் இன்டர்நெட்ல போடப்பட்ட ஒரே ஒரு கமெண்ட் இந்த கேமுக்கான பெரிய கான்ட்ரோவர்சியா மாறி போச்சு. இதை பத்தி தமிழ் கேமிங் கம்யூனிட்டில யாருமே பேசல. பட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்ற காரணத்துக்காக தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். இப்படி ஒரு போல்டான மூவ்காகவே இந்த வீடியோக்கு நீங்க ஒரு லைக் போட்டு விட்டுறலாம். போட்டு முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆகியால ஆரம்பிச்சிடலாங்களா? இந்த கான்ட்ரோவர்சியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ரோவர்சிக்கான ஆரம்ப புள்ளியா இருக்க பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் தான் சார்லி கர்க். இவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப். அவர் கட்சியில இருக்க ஒன் ஆஃப் த தொண்டர். மேலும் நம்ம ட்ரம்ப் ஒரு நெருங்கி நண்பன் சொல்லலாம். இப்ப நடந்து முடிஞ்ச யுஎஸ் எலெக்ஷன்ல ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்காக இறங்கி வேலை செஞ்ச பர்சன்னா அது நம்ம சார்லி கர்க் தான். அப்படின்னு வேலை பார்ப்பாரு சொல்லி கேட்டீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களுக்கு போய் ட்ரம்புக்கு சப்போர்ட்டா பேச செய்வாரு. அவ்வளவுதான், ஸ்பீச் கொடுக்கறாருன்னு சொல்லலாம். பட் தலைவனோட ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்காக மட்டும் இல்லாம கான்ட்ரோவர்ஷியலாவும் போகும். ஏன்னா மனுஷன் நிறைய கான்ட்ரோவர்ஷியல் விஷயங்களை தான் பேசி வச்சிருக்காரு. நம்ம ஊர்ல எப்படி ஜாதி மதம் சொல்லி அடிச்சுக்கிறாங்களோ அவங்க ஊர்ல கலரை வச்சு அடிச்சுப்பாங்க. அந்த விதத்துல கருப்பினத்த மக்களை மொத்தமா வெறுக்கக்கூடிய ஒரு ஆளா தான் நம்ம சார்லி கர்க் இருந்துகிட்டு இருக்காரு. ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பீச்ல பிளாக் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா பைலட்டா இருந்தாங்கன்னா அந்த ஏரோப்ளேன்ல இவர் போவே மாட்டாராமா. ஏன்னா பிளாக் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அறிவு கிடையாது, இவங்க வந்து இதை ஃப்ராட் பண்ணி வந்திருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இவர் பேசியிருக்காரு. அண்ட் துப்பாக்கி கல்ச்சர் அபார்ஷன் சொல்லி எக்கச்சக்கமான கான்ட்ரோவர்ஷியல் விஷயங்களை இவர் பேசி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விஷயம் தப்புன்னு தெரியும், பட் இந்த மனுஷன் மொரட்டு முட்டு கொடுப்பாரு அதுக்கு. அதனால யூஎஸ்லயே ஒரு சில பேருக்கு இவர் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இவர் பிடிக்காது. அப்படி மோஸ்ட்லி பிடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு சப்போர்ட்டர் தான். ஏன்னா இவர் ஒரு வெறித்தனமான சப்போர்ட்டர் ட்ரம்ப்புக்கு. அதனால நீ என்ன மாட்டான்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்ந்துப்பாங்க. ஊருக்குள்ள பிரிவினை உருவாக்குற மாதிரி ஒரு ஸ்பீச் இருந்துகிட்டு இருக்கனால செப்டம்பர் 10 கூதல்ல இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் காலேஜுக்குள்ளேயே வர வேணாம்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, அவங்க பேச்சு உரிமையை நம்மளால எதுவும் தடுக்க முடியாது, அதனால கேட்கறதும் கேட்காம இருக்கிறது உங்க விஷ், பட் அவர் வரது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டியில இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த மனுஷன் அந்த காலேஜுக்கு வந்து ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அன்னைக்கு தான் இவர் சப்போர்ட் பண்ண துப்பாக்கி கல்ச்சராலேயே இவர் உயிர் போகப்படுது. கூட்டத்தில் அந்த டாப்பரால சுட்டு கொலையாகப்படுகிறார். அண்ட் இதுக்கப்புறம் தான் கோஸ்ட் ஆஃப் யோட்டை கான்ட்ரோவர்சி ஆரம்பிக்குது. இவர் கொலையானதுக்கும் சக்கர் பஞ்ச் மேல கொலவெறியா இருக்கிறதுக்கும் என்ன காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நம்ம ஊர்ல கிடைக்கலையே சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பட் அவங்க ஊர்ல இதை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், சார்லி கர்க் எப்படி ஏட கூடமா பேசிக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி சார்லி கர்க் பிடிக்காதவங்க இன்டர்நெட்ல அவர் இறப்ப வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் அவர் ஒரு மரணத்தை வந்து பாத்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பேசுறதுக்கு உனக்கு இப்படி தான் நடக்கும்னு சொல்லி அவருக்கு நடந்ததை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசா அவன் கொஞ்சம் கோளாறு தான், முட்டா பையன் தான், பைத்தியக்காரன் தான், பட் அவன் இறந்து போயிட்டான் இப்ப. ஓகேவா, இனிமே அந்த மனுஷன் இல்லவே இல்ல. அப்படிப்பட்ட சமயத்துல போயிட்டு நீங்க என்ன திட்டி ஆனந்தப்பட போறீங்க தான் சொல்லி எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஒருத்தன் இருக்கும்போது நீங்க அவனை எவ்வளவு வேணா அடிக்கலாம், ஆனா அவன் செத்தக்கு அப்புறம் அவன் அடிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்ல. ஏன்னா அவன் செத்து போயிட்டான், இதுக்கப்புறம் அவன் இல்லவே இல்ல. செத்த பணத்துக்கிட்ட போயிட்டு உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை காட்டிட்டு இருக்கீங்க முட்டா பசங்களா. இந்த முட்டாள் கூட்டத்தில் ஒருத்தவங்க தான் ட்ரூ ஆண்டர்சன். இவங்க யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சக்கர் பஞ்சில் 9 வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சீனியர் டெவலப்பர், டெக்ஸ்டைல் ஆர்டிஸ்ட், கேம் டெவலப்பர்னு சொல்லலாம். எப்படி எல்லாரும் சார்லி கர்க் ஒரு மரணத்தை செலிப்ரேட் பண்ணாங்களோ இவங்களும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இன்டர்நெட்ல ட்வீட் போடுற மூலமா நிறைய கேமிங் கம்பெனிஸ்ல இருக்க டெவலப்பர்ஸும் இண்டி கேம் டெவலப்பர்ஸ்மே பாத்தீங்கன்னா இவரோட சாவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க செலிப்ரேட் பண்ணது மட்டும் தான் ஊருக்குள்ள காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த கேமர்ஸ்க்கு கோஸ்ட் ஆஃப் யோட்டை கேம் மேல ஒரு குட்டி வன்மம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா ஒருத்தர் செத்தத்தை போயிட்டு நீங்க செலிப்ரேட் பண்றீங்களே, நீங்க என்னடா மனுஷங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு சொல்லி கேமர்ஸ் அந்த டெவலப்பரையும் சக்கர் பஞ்சும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு அந்த வர நான் வீர பெண்மணி வந்து துணிமணின்னு சொல்லி கேமர்ஸ் கிட்ட ஒரு நக்கலான ரிப்ளை கொடுக்க கோபத்தா என்கிட்ட உங்களுக்கு அவங்களுக்கு வைக்க வேண்டிய ஆப்னு சொல்லி கோஸ்ட் ஆஃப் யோட்டை சம்பந்தப்பட்ட வர எல்லா அப்டேட்ஸ்க்கும் இவங்க ரேட்டை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க ஒரு கூட்டமா சேர்ந்து பாய்காட் ஆஃப் கோஸ்ட் ஆஃப் யோட்டைன்னு சொல்லி இவங்களோட ரேட் இன்டர்நெட் ஃபுல்லா தெரிய வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது சக்கர் பஞ்ச் காதுக்கும் சோனி காதுக்கும் போகப்படுகிறது. இதை இப்படியே விட்டா சரிப்படாதுன்னு சொல்லி அந்த கேம் டெவலப்பரை கம்பெனி வந்து ஃபயர் பண்றாங்க. சோனி சக்கர் பஞ்சும் வெளிப்படையா வெளியே வந்து நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தப்பா, அதனால தான் அந்த டெவலப்பரை நாங்க தூக்கிட்டோம், மேலும் இந்த மாதிரி விஷயம் ஃபியூச்சர்ல நடக்காம பாத்துக்கிறோம், அதனால எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வெளிப்படையா வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. சரி, இப்படியாவது இந்த கான்ட்ரோவர்சி முடிஞ்சதான் சொல்லி பாத்தீங்கன்னா இப்பதான் குழந்தை விட்டு ஏறிய ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் அந்த டெவலப்பரால அந்த கேம் குறை சொன்னவங்க டைரக்டாவே கோஸ்ட் ஆஃப் யோட்டை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேமை நான் வாங்க மாட்டேன், ப்ரீ ஆர்டருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு சொல்லி வாங்குறவங்க கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல எனக்கு புரியல, சக்கர் பஞ்ச் என்னதான் பண்ண முடியும், நீங்க எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த டெவலப்பரே அவங்க வேலையை விட்டு தூக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 வருஷம் அந்த டெவலப்பர் வந்து பாத்தீங்கன்னா இதே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கான்ட்ரோவர்சிக்கு சம்பந்தப்பட்டவங்க அவங்க தான். பட் இப்போ அவங்களே இந்த கம்பெனி டெவலப்பர் கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் நாங்க கோஸ்ட் ஆஃப் யோட்டை அடிப்போம் சொல்றது நியாயமாடா, நீ பொலிட்டிஷியனை பத்தி பேசிட்ட அதனால உன சும்மா விட மாட்டோம்னு சொல்லி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இல்ல கேக்குறேன், ஊர்ல இவங்க மட்டும் தான் பேசுனாங்களா, ஊர்ல எக்கச்சக்கமான பேர் பேசுனாங்க, பட் அவங்களா இவங்க கண்ணுக்கு தெரியல. சக்கர் பஞ்சும் சோனி மட்டும் தான் இவங்க கண்ணில் மாட்டிருக்காங்க. கேம்ஸ்குள்ள பாலிடிக்ஸ் கொண்டு வராதீங்க மக்களே, ஆல்ரெடி நல்ல கேம் வர மாட்டேன்னு சொல்லி ஒரு சைடு புலம்பிட்டு இருந்தா இப்படி ஊருக்குள்ள இருக்க சில பேரால வர நல்ல கேமே வரவிட மாட்டாங்க போலயே. கேமா பாருங்க, கேம்ஸ்குள்ள பாலிடிக்ஸ் கொண்டு வராதீங்க. இது அவங்க ஊருக்கு மட்டும் இல்ல நம்ம ஊர்லயுமே பொருந்தும். ஒரு கேம் முழுக்க தமிழ்லயே உருவாக்கப்பட்டுருச்சுன்னு சொல்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த கேம்ல கிராபிக்ஸ் நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, கிரேசிசம் வேற, இந்தியா இருந்தா தான் அந்த கேம் வாங்குவேன். ஏன் கேம்ஸ்குள்ள பாலிடிக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா கேம்ஸ் நல்லா இருக்காது, அதை புரிஞ்சுக்கோங்க. பாலிடிக்ஸை தாண்டி இந்த கேம்குள்ள ஏதாவது ஒரு தப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்ப நீங்க வெளிப்படையா வந்து அந்த கேம் கிரிட்டிசிசம் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாதான் நமக்கு நல்ல கேம் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு ஒரு கேம் நம்ம குறை சொல்லலாம், அது நல்லதே கிடையாது. அண்ட் நம்ம ஊர்ல யாருமே இந்த மாதிரி பண்ணல, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஒரு தமிழ் கேம் மென்ஷன் பண்ண பாத்தீங்களா, அதை பத்தி ஃபியூச்சர்ல ஒரு வீடியோல பேசுவோம். அண்ட்
அண்ட் எனக்கு என்ன யூபி சாப்பிட்டு மேல தான் ஒரு கண்ணா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சக்கர் பஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அசாசின்ஸ் கிரீடுக்கு போட்டியா சரி போட்டு தள்ளுற கேப்பபிளான கேம்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இப்படியே போனா சரிப்படாதப்பா, இவனை முடிச்சு விட்டுறலாம் சொல்லி இந்த இன்சிடென்ட் யூபி சாப்பிட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானா சொல்லி எனக்கு ஒரு தாட் இருக்கு. ஆனா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. மேபி அப்படி இருக்குன்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல கன்ஃபார்மா அதுக்கான வீடியோ வரும். அண்ட் இன்னும் சில பேருக்கு ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட் எல்லாம் எப்படி கோஸ்ட்னு ஏத்துக்கிறதுன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியில தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் நினைக்காதீங்கப்பா, சக்கர் பஞ்ச் நல்லா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அப்படியே புதுசா வரக்கூடிய ஆர்ட் ஸ்பிரிங்க பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு.